வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா வேர்ல்ட். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பட்டர் பெப்பர் கார்ன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்வீட் கார்னை நல்லா தண்ணீர் அலசிட்டு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு கார்ன் எடுத்து வச்சுக்கோங்க. சில குழந்தைங்க வேக வச்ச கார்னை அப்படியே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பட்டர் பெப்பர் கார்ன் செஞ்சு தந்தீங்கன்னா அவங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கும்போது நம்ம அலசி வச்சுருக்க கார்னை அதில் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷத்துலேயே இந்த கார்ன் நல்லா வெந்துடும். நல்லா கொதிக்கும்போது லேசாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து மூடியை எடுத்துக்கோங்க. எடுத்துட்ட பிறகு கிளறிக்கோங்க. கார்ன் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு இந்த பட்டர் பெப்பர் கார்னை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். அவங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கார்னை வடிகட்டிட்டு சூடாக இருக்கும்போதே அதில் பட்டர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன் சூடாக இருக்கும்போதே நீங்கள் பட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா பட்டர் சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். பட்டர் மெல்ட் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. ஒரு கப் கார்னுக்கு 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா சால்ட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பட்டர் சேர்த்துருக்கனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பட்டர் பெப்பர் கார்னை நம்ம சீக்கிரமாகவே ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சிடலாம். இப்போ நம்மளோட சுவையான பட்டர் பெப்பர் கார்ன் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மா வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.